தீர்மானம் உங்களுக்கு திருப்தி அளிக்கின்றதா? இந்த தீர்மானம் 10 ஆண்டுகள் நிறைவேற இருக்கின்ற நிலைமையிலே இலங்கையும் இணை அனுசரணை நடந்துக்கிட்டு எதிர்த்து கெடுக்க முடியாதவர்கள் அடுத்து கெடுப்பார்கள் என்பது போல அதை இலங்கை ஒரு தற்காலிக வெற்றி பெற்றிருப்பதாகவே நான் கருதுகின்றேன். அவர்களுடைய கண்காணிப்பை எத்தனை வருடங்கள் நீடித்தாலும் பிரயோசனமில்லை. ஈழத்தமிழர்கள் ஒரே குரலிலே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இனப்படுகொலைக்கான பரிகார நீதியாக அரசியல் தீர்வாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இதேபோல் சர்வதேசமாக இவ்வாறு தொடர்ந்து நழுவிக்கொண்டு செல்லுமாக இருந்தால் அங்கே இலங்கையிலே தேசிய நல்லிணக்கம் ஏற்படாது. அரசியல் கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் மக்களுடைய ஒரு உணர்வலைகளையும் இலங்கை தீவு சந்திக்க வேண்டி நேரிடும் என்று நாங்கள் இலங்கை குறிப்பாக சர்வதேச சமூகத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், எச்சரிக்கையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. வணக்கம். சற்று நேரத்துக்கு முதல் இலங்கைக்கான தீர்மானம், அதாவது ரீகன்சிலியேஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் என்ற தலைப்பிலான தீர்மானம் முற்றுமுழுதாக இலங்கையின் அனுசரணையுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது புலம்பெயர் நாடுகளால் நாங்கள் அனைத்து ஈழத்தமிழரால் மறுதளிக்கப்படுகின்றது. அதாவது இலங்கைக்கு 2 வருட காலத்தை பாதிக்கப்பட்ட மக்களின் சிந்தனைகளை உள்வாங்காமல் இலங்கை அரசுக்கு 2 வருட கால அவகாசம் கொடுத்தது எமது மக்களுக்கு தொடர்ச்சியான பாதிப்பை உள்ளாக்கும் என்பதுதான் எம்முடைய கருத்து. அதன் அடிப்படையில் இந்த 2 வருட காலம் என்பது நாடுகள் இலங்கை அரசு கூட்டாக சேர்ந்து விடும் இந்த அறிக்கை ஏற்கனவே நான் கூறியது போல் இது மக்களை காப்பாற்றுவதற்காக அல்ல, இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கு என்பது. ஸ்ரீலங்கா தொடர்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இது எதிர்பார்க்கப்பட்ட தீர்மானம்தான். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இது பற்றி விவாதிக்கப்பட்டது. இது என்னுடைய இறுதி வரைவு இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் வலியுறுத்தி வந்த சர்வதேச விசாரணை அலகு இதிலே கொண்டு வரப்படவில்லை என்பது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் இங்கே இன்று இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விட முதல் சவுத் அமெரிக்காவை சேர்ந்த அதிலே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தது. பெருவுடன் எங்களுடைய சகோதர அமைப்பான யூஎஸ்டி பேக் ஏற்கனவே அங்கே நியூயார்க்கிலும், பின்னர் நாங்கள் இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு முதலும் அவர்களை இங்கே கேட்டிருந்தோம், உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்கள். அது தொடர்பாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்று கொடுத்தது முதல் தடவையாக. இதை மாதிரி பல நாடுகளுக்குள் நாங்கள் இறங்கி வேலை செய்தால் இன்னும் அடுத்த கட்டத்தை நாங்கள் நோக்கி நகர்த்தலாம். 8 மாவட்டத்தையும் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளராகிய நான் தெரிவிப்பது யாதென்றால், தற்போது கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த கால நீடிப்பை வழங்கியிருக்கின்றது. நாங்கள் என்று தொட்டோ இந்த கால நீடிப்பை வழங்க வேண்டாம் என்றும், இது 4வது அடியாகவும் யுஎன்னுக்கு எமது குரலில் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுகின்றோம், எமக்கு காலக்கெடு கொடுக்க வேண்டாம், ஐசிசிக்கு பாரப்படுத்துங்கள், ஓஎம்பி எங்களுக்கு இன்ன குறைபாடுகள் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வருகிறோம். அதைவிட நாங்கள் எங்கள் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலுமாக பாரிய சனத்தொகை மிக்க போராட்டங்களை நடத்தி காண்பித்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத சர்வதேச நாடுகள் தாங்கள் நினைத்தவற்றை எங்கள் மீது திணிக்கும் முகமாக இந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாலும் கூட மிகுந்த மனவருத்தத்துடன் நாங்கள் அதை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். பலத்த ஏமாற்றம் எங்களுக்கு, இந்த சர்வதேச நாடுகள் எங்களை கைவிட்டு விட்டன என்ற ஏமாற்றத்துடன் இருக்கிறோம். இனி என்ன செய்வதென்று தெரியாமல், இனி கொஞ்சம் சுதாகரித்த பிற்பாடு தான் எங்களால் இனி அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கூட தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீலங்கா தொடர்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? இது ஒரு பாதிக்கப்பட்ட எமது தரப்புக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகின்றது. அதாவது இது ஒரு பழைய தீர்மானம் போன்றே உள்ளது. மற்றும் நாடுகளுக்கு ஒரு சுமூகமாக அவர்களது லாபங்களை நோக்கியே இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது. இது நமக்கு பெரிய ஏமாற்றத்தை தருகின்றது. நன்றி. இந்த தீர்மானத்தில் அந்த நாடுகளுடைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனை பாவித்து நாங்கள்
தண்டிக்கலாம் என்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற ரெக்கமெண்டேஷனை வந்து ஓரளவுக்கு நல்லதாக பார்க்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் ஒரு கவலையான விடயம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்மானமாக இது அமையவில்லை. இதில் கவலை என்னென்றால் பல தமிழ் அமைப்புகள் இதை வரவேற்றிருக்கின்றன, ஒட்டுமொத்தமாக வரவேற்றிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக வரவேற்பது அளவுக்கு இந்த தீர்மானத்தில் ஒன்றுமல்ல. ஏற்கனவே இது 30 34 தீர்மானங்களை கழித்து இப்பொழுது 40 அதில் அந்த paragraph 7 மட்டும் புதிதாக இருக்கின்றது. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இது வந்து ஓட்டிங் ஒன்றுமே நடக்காமல் யூகே ப்ரோபோஸ் பண்ண 2 நாடு ஆமோதிக்க தீர்மானம் நிறைவேறியிருக்குது. இதில் வந்து குறிப்பாக ஜெர்மன், சுவிஸ் போன்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள், அது கனடா, யூகே போன்ற நாடுகள் இருக்கின்ற தமிழ் மக்கள் இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்திருக்குது. ஏனென்றால் யூகே கொண்ட அந்த தீர்மானத்தில் அந்த தீர்மானத்தை தமிழர்களுக்குத்தான் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்ற கூட அந்த தீர்மானத்தில் இல்லை. ஆகவே அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள், அங்கே இருக்கின்ற தலைமைகள், அங்கே இருக்கின்ற அரசியல் அமைப்புகள் இனி வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்பது இன்று இருக்கின்ற காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது.